ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம புரட்டாசி மாதத்திற்குரிய மகாலயபட்ச அந்த காலங்களில் இருக்கிறோம். மகாலயபட்சம் காலம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு சில பதிவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை மட்டும்தான் நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு நம்ம படையலிட்டு நம்ம அமாவாசை விரதம் கடைபிடிப்போம். அதாவது காலையிலே நம்ம தர்ப்பணம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம எள்ளும் நீரும் முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியம் வாழை இலையில் நம்ம சாப்பாடு, அறுசுவை உணவுகளில் சாப்பாடு வச்சு வடை பாயசம்லாம் செஞ்சு அந்த மாதிரி தான் மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிப்போம். இந்த சமூக வலைதளம் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வர நம்ம இப்போ கொஞ்சம் நாட்களாக எல்லாருக்குமே மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, எப்படி கடைபிடிக்கணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவணி மாதம் இல்லாட்டினா புரட்டாசி மாதம் அந்த பௌர்ணமி தினத்திற்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 15 நாட்களும் உங்களுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக பார்த்திங்க உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை. அந்த மகாலய அமாவாசையை ஒட்டி இந்த மகாலயபட்சம் உங்களுக்கு முடியும். இந்த பௌர்ணமிக்கு அடுத்து உள்ள இந்த 15 நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேய்பிரையாக இருக்கும். இந்த தேய்பிரையில் வரக்கூடிய திதிகளில் அவங்கவங்க முன்னோர்கள் இறந்த அந்த நாட்களையும் அவங்க திதி பண்ணுவாங்க. நிறைய பேர் திதி பண்ணுவாங்க. இதுலேயும் ஒரு சில சமூகத்தில் சேர்ந்தவங்க இந்த 15 நாட்களும், அதாவது மகாலய அமாவாசை வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசைக்கு மறுநாளும் இந்த மாதிரி எள்ளும் நீரும் கொடுப்பாங்க, தர்ப்பணம் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசையோடு அது முடியும். ஒரு சிலருக்கு அமாவாசைக்கு மறுநாளும் இது அதோடு முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 15-16 நாட்கள் முன்னோர்களை நினைத்து, அதாவது இறந்தவங்களை நினச்சி, இது கணவர் வீட்டு உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நினச்சி முன்னோர்களை நினச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சம் அப்படின்னு வரும்போது நமக்கு உறவினர்கள் மட்டும் இல்லாமல் வேறு யாராவது நமக்கு நெருங்கி பழகுனவங்க அந்த மாதிரி இறந்திருந்தாலும் நம்ம அவங்களையும் நினச்சி இந்த மாதிரி நம்ம திதி கொடுக்குறது வழக்கம், இல்லை தர்ப்பணம் கொடுக்குறது வழக்கம். இப்போ நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது இந்த 15 நாட்கள் மட்டும்தான் அவங்க பூலோகத்தில் இறங்கி அவங்களுக்கான உணவுகளை நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிறதா ஐதீகம். அப்போ அவங்களுக்கான உணவுன்னு பார்த்திங்க அப்படின்னா எள்ளும் நீரும் கலந்ததை நம்ம பூமியில் நம்ம தானமாக கொடுக்குறோம். அவங்களுக்கான உணவுகளை எடுத்துக்கிறாங்க. அதற்கப்புறமா காக்கைக்கு உணவு வைக்கிறது, பசுமாட்டுக்கு கீரை பழங்கள் அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படையல் மாதிரி இல்லை தளிகை மாதிரி போட்டு நம்ம அமாவாசை விரதத்தையும் நம்ம கடைபிடிப்போம். இது ஒவ்வொரு மாதத்தின் வரக்கூடிய அமாவாசை நம்ம கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையில் நம்ம ரொம்பவே விசேஷமாக நம்ம இந்த படையல் நம்ம முன்னோர்களுக்காக கொடுப்போம். இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வழக்கத்தின்படி அவங்க கொடுப்பாங்க. இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த தேய்பிரை காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா மகாலயபட்சம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலங்களில் நம்ம வேறு சுப காரியங்கள் எல்லாம் நடத்தாமல் நம்ம மெயினாக இது முன்னோர்களுக்கான, இறந்தவர்களுக்காகவே நம்ம இந்த விரதத்தெல்லாம் கடைபிடிப்போம். அந்த நேரங்களில் நம்ம காலையில் அவர்களுக்கான முன்னோர்களுக்கான கடன்கள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு அவர்களுக்கான விரதத்தெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு நம்ம சாயந்தரம் கோயிலுக்கு போகிறது, இல்லை நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம். மற்றபடி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு புரட்டாசி மாதத்துலேயே நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா மற்றபடி சுபகாரியங்கள் ரொம்ப எடுத்து செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்சத்தில் கண்டிப்பாக திருமணம், அதுக்கப்புறம் புதுமனை புகுவிழா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நடத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம முன்னோர்களுக்காக இந்த 15 நாளும் நம்ம அவங்களுக்கான விரதத்தை நம்ம கடைபிடிப்போம். இப்போ இந்த மகாலயபட்ச காலங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசைக்கு என்னென்ன வகையான காய்கறிகள், என்னென்ன வகையான உணவுகள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இதில் குழப்பங்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட வழக்கங்களையும் பின்பற்றலாம். உங்களோட குடும்பங்களில் என்னென்ன காய்கள் வச்சு சமைப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த பற்றின ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் வச்சு செய்யலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் நம்ம எப்போவுமே முன்னோர்களுக்கான திதி, தர்ப்பணம் அந்த மாதிரி காரியங்களில் நம்ம மெயினாக இதை பயன்படுத்துவோம். அரிசி, பருப்பு, அது மட்டும் இல்லாமல்
வாழைக்காய், வெண்பூசணி, கொத்தவரங்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து உணவு சமைப்போம். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய், மாங்காய் அதெல்லாம் வந்து கூட வந்து அந்த உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வச்சு அது குழம்பு செய்வாங்க. அதற்கடுத்ததான் சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி வச்சும் குழம்பு காய் அந்த காயின்னு நம்ம பயன்படுத்தி இந்த அமாவாசை அந்த படையலை வந்து செய்வாங்க. அதற்கப்புறமா வந்து நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வடை, பாயாசம், அப்பளம் அதெல்லாம் வச்சு நம்ம அந்த அந்த படையலை நம்ம சேர்த்துக்குருவோம். ஒரு சில வீடுகளில் அகத்திக்கீரை அந்த மாதிரி வாங்கியும் இந்த அமாவாசை படையல் அந்த உணவில் சேர்த்துக்கிருவாங்க. ஒரு சில குடும்பங்களில் கீரை வந்து சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த நாட்டு காய்கறிகள், இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு நம்ம வந்து அமாவாசை படையலை வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம். இந்த காய்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு உணவு நீங்கள் வந்து தயாரிச்சிடலாம். இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விரதத்தை கடைப்பிடிப்போம். எதுவுமே சாப்பிடாமல் நம்ம எள்ளும் நீரும் வந்து முன்னோர்களுக்காக கொடுத்துட்டு, ஒரு சிலவங்க வந்து தர்ப்பணமே கோயிலில் இல்லை வீடுகளில் கூட வந்து அவங்க பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இந்த அமாவாசை படையலை வந்து அதுக்கான உணவுகள் வந்து அவங்க ரெடி பண்ணி அது வந்து முன்னோர் படங்களுக்கு முன்னாடி வச்சு படைப்பாங்க. அதுக்கப்புறம் காக்கத்துக்கும் வச்சுட்டு நம்மளும் அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி செய்வாங்க. அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை இல்லை அமாவாசை காலங்களில் வந்து காலையில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுக்காக நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் வச்சு நீங்கள் தர்ப்பணத்துக்காக இப்போ நீங்கள் உங்களுக்கு வாத்தியார் கூப்பிட்டு செய்கிற வழக்கம் இருந்ததுன்னா அவருமே வந்து உங்களுக்கு இலைகளில் வந்து அரிசி, பருப்பு, இந்த காய்கறிகள்லாம் பரப்பி உங்களுக்கு அந்த தர்ப்பணம் அந்த அரிசி மாவுனால் செய்யக்கூடிய அந்த பிண்டமெல்லாம் வச்சு எள்ளும் நீரும் நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளே வந்து யூஸ் பண்ண சொல்லிக்கிடுவாங்க. அதே வந்து நம்ம சமையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து அதை செஞ்சுருவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த காய்கறிகளே பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஒரு படையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க துவரம்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க துவரம்பருப்பை யூஸ் பண்ணாமல் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு சாம்பார், கூட்டு அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கவுங்களோட வழக்கத்துப்படி நீங்கள் வந்து அதை பின்பற்றலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அமாவாசை படையலை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இது பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக காகத்துக்கு உணவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசுமாடு அந்த மாதிரி இருந்ததுன்னா, கால்நடைகள் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து கீரை, பழம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த அமாவாசை விரதத்தை வந்து நம்ம வந்து முடிக்கலாம். இந்த அமாவாசை நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னதானமும் நீங்கள் வந்து உங்களால் இயன்ற அளவு நீங்கள் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து நல்லதொரு பேரை வந்து நமக்கு பெற்றுத்தரும். இதனால் வந்து முன்னோர்கள் வந்து திருப்தி அடைஞ்சு நமக்கு பித்ரு சாபமெல்லாம் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளும் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையும் வந்து நல்ல வளமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி மகாலயபட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த திதிக்கும் நம்மளுக்கான தான தர்மங்கள் செய்யும்போது வந்து தோஷங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு சிறப்புகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இந்த மகாலய அமாவாசையில் வந்து நம்மளால் இயன்ற அளவு மற்றவங்களுக்கும் தான தர்மங்கள் வழங்கி நம்ம முன்னோர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு படையலை வந்து நம்ம சமையல் பண்ணி அவங்களுக்கும் படைச்சிட்டு காகத்துக்கும் கால்நடைகளுக்கும் நம்ம வச்சுட்டு நம்மளும் அந்த விரதத்தை பங்கேற்போம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.